வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவை பாருங்க. என்ன உதயநிதி அண்ணா, பெரிய கிளாப் உங்களுக்கு. சூப்பரா பண்றீங்க. ஏன்னா இது உங்க ஆட்சின்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல ஆட்சியில இல்லைனாலும் நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இதை ஏன் நான் சொல்றேன்னா, மக்களே, நேத்து வந்து ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு குழந்தையோட உயிர் போனதை பத்தி இப்போ வரைக்கும் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. நேத்து நைட்டு சென்னையில 9 வயசு பெண் பிள்ளைய காணோம்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. இப்ப வரைக்கும் அந்த குழந்தைய தேடிட்டு தான் இருக்காங்க, இன்னும் கிடைக்கல. ஆனா கம்ப்ளைண்ட் எடுத்து அதுக்கான ப்ராசஸ் என்னவோ அது போயிட்டு தான் இருக்கு. ஆனா நேத்து ஒரு விஷயம் நடந்ததை பத்தி, இவனுக்கு தான் நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோமா, இவன் நல்லது பண்ணிட்டானா, இவன் அது பண்ணிட்டானா, இது பண்ணிட்டான்னு எவ்வளோ பேர் பேசிட்டு இருக்கீங்க இதே சோசியல் மீடியால. என்ன, நேத்து அந்த குழந்தையோட உயிர் பறி போச்சுல, அந்த 2 ஆள்ல ஒருத்தனோட போட்டோ லீக் ஆயிருக்கு. என்னன்னு லீக் ஆயிருக்கு? பக்கா டிஎம்கே காரன். என்ன பதில் சொல்லுவீங்க? பாத்தீங்களா அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு? அப்பட்டமா இந்த ரூட் மாஃபியா கும்பல் இருக்காங்கல்ல, இந்த பிள்ளைங்களுக்குலாம் 380 கோடி ரூபாய் கொடுத்து இந்த ரூட் மாஃபியா கும்பலை வச்சு இந்த நாட்டில் நடக்கிற கொலை இதையெல்லாம் மறைச்சிட்டு விஜயை மட்டுமே புகழ்ந்து பேச சொல்லி இவங்களுக்கு வந்து இந்த ஆதவ் அர்ஜுனா முதலமைச்சர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து பணம் கொடுத்து செட் பண்ணியிருக்கிறாரு. எவ்வளோ? 380 கோடி ரூபாய். சரிங்களா? இந்த கொள்ளையெல்லாம் அந்த பொண்ணு சொல்லுது. இந்த மாதிரி இன்னும் பல பெண்கள் வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது எங்களுடைய இளந்தலைவர், எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சின்னவர் உதயநிதி தான் திமுக காரங்க கிட்ட பணம் கொடுத்து இந்த மாதிரி பெண்களை பலாத்காரம் பண்ண சொல்லி உயிரை எடுத்து ஆட்சி அமைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நாக்கூசாம இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்யறாளுங்க இந்த திருட்டு பொம்பளைங்க. இவளுங்களாம் பொம்பளைங்களா? இவளுங்களாம் கொஞ்சம் இதே வேலையைத்தான் தேர்தலுக்கு முன்னாடி எங்க தலைவரை வில்லம் போல சித்தரிச்சாளுங்க இந்த ரூட் மாஃபியா கும்பல் தான். இப்போ தேர்தல் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தோத்ததுக்கு அப்புறமும் திமுக தான் இந்த வேலையெல்லாம் செய்யுதுன்னு சொல்லிட்டு இதுங்கெல்லாம் எவ்வளவு செருப்பை கழட்டி அடிக்கணும் இல்ல? இவ்வளவு சும்மா விடலாமா? செருப்பை கழட்டி அடிக்கணும் இல்ல? அதனாலதான் சொல்றேன், எங்களுடைய தலைவர், மாண்புமிகு தலைவர் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன், இவங்கள விட்டு வைக்க கூடாது. கேஸ் போட்டு இந்த ரூட் மாஃபியா கும்பல் நடத்தின அந்த ஃப்ராடு மொள்ள மாதிரி தனத்தை எல்லாம் கோர்ட்ல சப்மிட் பண்ணி இவங்கள உள்ள தள்ளுற வேலையை பார்க்கணும். நான் இது வந்து எங்களுடைய மாண்புமிகு தலைவர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன். 2வது, இவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பொம்பளைங்க கிளம்பி இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணும். இன்னைக்கு எங்களுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களும் சொல்லிட்டாரு, மக்களே நீங்க வந்து உங்க பிள்ளைங்களை காப்பாத்திக்கிங்க, இந்த மாதிரி கேஸ்க்கு தண்டனை கிடைச்சா ஆயுள் தண்டனையே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவளுங்க என்ன பண்றாளுங்க, எங்க மேலதான் திமுக மேலதான் பழிய போட்டாளுங்கனாக்க, இப்ப அந்த பொண்ணு 10 வயசு பொண்ணு பாதிக்கப்பட்டது, இறந்தது இல்லையா பலாத்காரம் பண்ணி, அவங்க அம்மா மேலேயே வந்து பழிய போட்டாளுங்க இந்த மாஃபியா கும்பல். என்னன்னு, அவங்க அம்மா குடிச்சுட்டு வேற ஒருத்தன் கூட தொடர்பு இருந்தா, விடிய நினைவில்லாம இருந்தா, அதனாலதான் இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க ஏற்கனவே பிள்ளை இழந்துட்டு பாதிக்கப்பட்டு மனவேதனையில கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா மேலேயே பழிய போட்டுட்டாளுங்க. இவளுங்கெல்லாம் உருப்படி ஆவாளுங்களா? இந்த நடிகர் வந்து ஆட்சியை நல்ல மாதிரியே நடத்தி மக்களை காப்பாத்துறதுக்குன்னு வந்தாரா, இல்ல பேய் நாடாண்டால் நாடு கொள்ளாது என்று சொல்லுவாங்களோ அந்த மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டவே சுடுகாடா மாத்தி வச்சுட்டு இருக்கிறாங்க. வந்து 15 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளோ 25 கொலைகள், 19 பாலியல் பலாத்காரம், 4 இரட்டை கொலைகள் நடந்திருக்குது. இதையெல்லாம் யார் கேட்கறது? எத்தனை உயிர்கள்? எப்படி உங்களால அரசு நிர்வாகம் நடத்த முடியலன்னா பேசாம இருந்துக்கணும். நான் நடிகர் தான், என்னால நடத்த முடியாது அப்படின்ட்டு பேசாம விட்டுட்டு விலகி போயிருக்கணும். இந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல, டாக்டர் ஆகணும்னாக்கா 1000 பேர்த்த கொண்டு இருக்கணும்னு, அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. நீ முதல்வர் ஆகி பயிற்சி எடுக்கிறதுக்குள்ள எத்தனை உயிர்களை எடுப்பீங்க? ஆரம்பத்துல இருந்து தானே சொல்லிட்டு இருந்தோம், இதுக்கெல்லாம் அனுபவம் வேணும். இப்படி நாங்க சொல்றேன்ட்டு தான் அவளுங்க வந்து இப்படி ஒரு திசை திருப்பும் வேலையை பண்றாளுங்க. திமுக மேல பழிய போட, திமுக தான் செஞ்சது இதெல்லாம் செய்யுதுன்னு சொல்லிட்டு பழிய போடுறாளுங்க.
இப்போ அந்த குழந்தையோட தாய் மேலேயும் பழிய போட்டுட்டாளுங்க. அந்த தாய்கிட்ட குழந்தைய அந்த முகத்தை கூட காட்டாம அவங்க அப்பகிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டு அந்த தாய் அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குது, என் குழந்தை முகத்தை கூட காட்டலன்னு. இந்த மாதிரி ஒரு கொடுமைலாம் உத்தரப்பிரதேசத்துல தான் நடந்தது. அங்க ஒரு பொண்ணுக்கு பலாத்காரம் பண்ணி இடுப்பு எலும்பெல்லாம் உடைச்சி அப்பா அம்மா கிட்ட அந்த பொண்ணை கொடுக்காம அவனுங்களே எரிச்சு விட்டாங்க. அந்த நிலைமை இன்னைக்கு போலீஸ் இங்க செஞ்சுட்டு இருக்குது. சட்ட ஒழுங்கு எங்க இருக்குது? பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுத்தாங்களா? அந்த பொண்ணு அந்த உயிரை மகளையும் பலி கொடுத்துட்டு என் பிள்ளைய கூட என்கிட்ட காட்டல. எதுக்காக இந்த வேலையை போலீஸ் செய்யணும்? ஒரு போலீஸோட வேலை என்ன? பெத்தவங்க கிட்ட பெத்தவங்க வந்துட்டு சைன் போட்டு தானே வாங்கணும். ஏன் பெத்த தாய்கிட்ட கையெழுத்து வாங்காம எதுக்கு அவங்க புருஷங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க? 2 பேர்த்து கையெழுத்து தானே வாங்கணும். இங்க விதிமுறைகள் ஃபாலோ பண்ணப்படுகிறதா? என்ன இந்த அரசாங்கம் என்னத்தான் இவ்வளவு நாளா விதிமுறை படித்தானே அரசாங்கம் இயங்கிட்டு இருந்தது. இன்னைக்கு திடீர்னு நீங்க பொறுப்பேற்றுக்கிட்ட 15 நாளைக்குள்ள மட்டும் ஏன் இப்படி சட்ட ஒழுங்கு சீர்கேடு வரணும்? என்னதான் அப்படி பண்றீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னாக்க, இவரு இந்த நடிகரா இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் பொம்மையா இருக்காரு இல்லையா, அவர் வரும்போதே எல்லா தப்பையும் நார்மலைஸ் பண்ணிட்டு வந்தாரு. அவர் செய்யாத தப்பு எதுவுமே இல்லை, எல்லா தப்பையும் நார்மலைஸ் பண்ணாரு. அவர் நார்மலைஸ் பண்ணதுனால அவர் கட்சியில இருக்கிற எம்எல்ஏஸ்லாம் ஃப்ராடுங்க, அக்யூஸ்டுங்க. அதே மாதிரி அவங்க கட்சியில இருக்கிறவங்கலாம் யாரு? பிளாக் டிக்கெட் வித்தவங்களுக்கு தான் சீட்டு கொடுத்தாங்க எம்எல்ஏஸுக்கு. அதே மாதிரி அவங்க அந்த தமிழக மக்கள் இயக்கத்துல ரசிகர்களா இருந்தவங்கள தான் கட்சி நிர்வாகிகளா போட்டாங்க. அவங்களாம் யாருன்னு பார்த்தா பிளாக்ல டிக்கெட் விற்கிறவங்க. இவங்கெல்லாம் போட்டுட்டு அப்போ பிளாக்ல டிக்கெட் விற்கிறவங்க இன்னைக்கு வந்துட்டு சம்பாதிச்சு தின்னணும், ஊழல் பண்ணணும், தப்பு செஞ்சா தப்பு இல்லை, அது நல்லது தான், நம்ம தலைவர் நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வரும்போதே தப்பை எல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டு வந்தவங்க. அவங்க கட்சிக்காரங்களே எல்லா தப்பும் பண்றாங்க. உதாரணத்துக்கு வேலூர்ல செங்கல் சூளையில போய் எனக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் நின்று இருக்கிறாங்க தாவேக்காரங்க. அப்புறம் தென்காசியில ஒரு பொண்ணு போய் டாக்டர் கோட்டு போட்டுக்கிட்டு அங்க போய் ஆய்வு பண்றேன்னு போகுது. நேத்து அந்த அறநிலையத்துறை அமைச்சர் வந்துட்டு நீங்க ஆய்வு பண்ணி கட்சிக்காரங்களாம் ஆய்வு பண்ணி கொண்டுட்டு வந்து ரிப்போர்ட்டை கொடுங்கிறாரு. இப்படி அவங்க இன்னும் அப்புறம் டாஸ்மாக் கடையெல்லாம் 2 பாட்டிலுக்கு 20 ரூபாய் கொடுக்கணும்னு அங்க போய் மிரட்டி அங்க காசு வாங்குறாங்க. இன்னும் பல்வேறு இடங்கள்ல டெண்டர் போட்டா அங்க காசு கொடுங்கன்ட்டு தாவேக்காரங்களே வந்து ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வெளிப்படையாவே வந்துட்டு இருக்குது. போய் இவர் வந்து வரும்போதே தப்பெல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டு வந்ததுனால இந்த பிள்ளைங்கள் எல்லாம் அண்ணனா இருப்பேன், அக்காவா தங்கச்சா இருப்பேன், பொண்டாட்டியா இருப்பேன், என் புருஷனை விட பொண்டாட்டி தான் பிடிக்கும், இப்படிலாம் சொன்னதெல்லாம் கண்டுக்காம விட்டதுனால, அவரே தப்பு பண்ணனதுனால அப்போ இந்த ஆட்சி குற்றவாளிகளின் புகலிடமா ஆச்சு. தப்பு பண்றது தப்பு இல்லை, நம்மள ஏன்னா தலைவரே தப்பு பண்றாருல்ல, தலைவரே தப்பு பண்றாரு. அந்த தலைவர் கீழே இருக்கிறவங்க எல்லாரும் இது சரின்னு சொல்றாங்க. அதனால ஒண்ணும் இல்லை, எந்த குடும்பத்துல நடக்கல, எந்த வீட்டுல நடக்கல, எல்லாரும் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சரி பர்சனல் வாழ்க்கையில தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்ட்டு அப்போ இந்த தப்பு எல்லாம் நார்மலைஸ் பண்ணனதுனால அவங்க கட்சிக்காரங்கள இந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாரும் பிளாக்ல டிக்கெட் வித்தவங்க ஒரு சிலரை தவிர்த்து, பிளாக்ல டிக்கெட் வித்தவங்க, அரசியல்னா என்னன்னு தெரியாதவங்க, ரசிகர்கள், இப்படிப்பட்டவங்க தான் இருக்கிறாங்க. இப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க. எப்படி நல்லாட்சியை கொடுக்க முடியும்? அவங்க கட்சியில் வரவங்க தானா தப்பு பண்றவங்களா இருக்கிறாங்க. இப்படித்தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த 15 நாளையில தான் இவ்வளவு குற்றச்சம்பவங்கள் நடக்குது. அப்ப என்ன காரணம்? இது ஆட்சியாளர் மீது உள்ள பயம் போயிடுச்சு. அதனால தான் இவ்வளவு குற்றச்சம்பவங்கள் நடக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்.